நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வெறும் மணல் பரப்பு அல்ல. இது அமேசான் காடுகளுக்கு உணவளிக்கும் ஒரு இயந்திரம். பூமியின் மிகப்பெரிய உயிரின அமைப்பை ஆப்பிரிக்காவின் மகா பசுமைச் சுவர் ஆப்பிரிக்கா உருவாக்கி வருகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? 8000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பச்சை நிறச் சுவர். இது விண்வெளியிலிருந்தும் தெரியும். ஆனால் இந்த பிரம்மாண்ட முயற்சிக்கு தேனீக்கள் ஏன் தடையாக இருக்கின்றன? சகாராவின் அடியில் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன? இந்த வீடியோ வெறும் தகவல்களை மட்டும் சொல்லப் போவதில்லை. சகாரா பாலைவனம் பற்றி இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல ஆச்சரியமான உண்மைகளை உடைக்கப் போகிறது. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது உங்கள் நேரத்திற்கு மிகச்சிறந்த பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தகவல்களை திரட்டி உங்களுக்காக முழுமையான ஒரு வீடியோவாக கொண்டு வர நாங்கள் எடுத்த முயற்சியை நீங்கள் ஆதரிக்க நினைத்தால் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். உங்கள் சகாரா பாலைவனம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சுட்டெரிக்கும் வெயிலும் முடிவில்லாத மணல் பரப்பும் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசான் செழித்து வளர்வதற்கு இந்த சகாரா பாலைவனம்தான் உரம் வழங்குகிறது. ஆம், சகாராவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 182 மில்லியன் டன் மணல் துகள்கள் அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டிச் செல்கின்றன. ஆச்சரியம் என்னவென்றால், இதிலுள்ள பாஸ்பரஸ் சத்துதான் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பாலுள்ள அமேசான் மழைக்காடுகள் செழித்து வளர முக்கிய காரணமாக இருக்கிறது. பாலைவனம் அழிந்தால் காடுகளும் அழியும். அது மட்டுமல்ல, இன்று நாம் காணும் இந்த வறண்ட நிலத்திற்கு அடியில் உலகின் மிகப்பெரிய நன்னீர் தேக்கங்கள் புதைந்து கிடக்கின்றன. ஒரு காலத்தில் டைனோசர்கள் உலவிய பச்சை பசேலென இருந்த இந்த நிலத்தை மீண்டும் மீட்க முடியுமா? இந்த நிலத்தை பசுமையாக்க எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தன. இந்தச் சூழலில் ஒரு சர்ச்சைக்குரிய யோசனை உருவானது. சுற்றுச்சூழலின் சிறிய ஏஜென்ட்டுகளான தேனீக்கள் சகாராவின் கடினமான நிலப்பரப்பில் ஒரு நம்பிக்கை கதிராக முன்மொழியப்பட்டன. மற்ற பாலைவனங்களில் சுற்றுச்சூழல் வீழ்ச்சியை தடுக்க தேனீக்களால் முடியுமென்றால் சகாராவிலும் அதை செய்ய முடியுமா? அமெரிக்காவின் நெவாடா அல்லது இஸ்ரேலின் அராவா பாலைவனங்களில் தேனீக்கள் கடுமையான வெப்பத்திலும் உயிர் வாழ்ந்து அந்த நிலப்பரப்பை சமநிலையில் வைக்கின்றன. இதைக் கண்டு சகாராவிலும் தேனீக்களை ஒரு ஊக்கியாக பயன்படுத்தலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் யதார்த்தம் கடினமாக இருந்தது. தேனீக்களால் நீரை உருவாக்க முடியாது, மணலை மண்ணாக மாற்ற முடியாது. நிலத்தின் சுற்றுச்சூழல் அடித்தளம் சரி செய்யப்பட்ட பின்னரே தேனீக்களால் அங்கு திரும்ப முடியும். சகாரா என்பது ஆப்பிரிக்காவின் இதய பகுதியில் உறைந்து கிடக்கும் ஒரு அசையாத பாலைவனம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது ஒரு இயங்கும் அமைப்பு. கடந்த நூற்றாண்டில் சகாராவின் தெற்கு விளிம்பு சகேல் பகுதிக்குள் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. ஒரு காலத்தில் மக்கள் விவசாயம் செய்த, கால்நடைகளை மேய்த்த நிலங்கள் இப்போது வெறும் வெடிப்புள்ள உயிரற்ற பரப்புகளாக மாறிவிட்டன. பாலைவனமாதல் என்பது ஒரு திடீர் விபத்து அல்ல, அது ஒரு சுற்றுச்சூழல் அடுக்கின் மெதுவான சிதைவு. தாவரங்கள் மறையும்போது மண் அதன் பாதுகாப்பு கவசத்தை இழக்கிறது. மழைநீர் மண்ணுக்குள் இறங்குவதற்கு பதிலாக நிலத்தின் மேல் ஓடி வளமான பகுதிகளை அடித்துச் செல்கிறது. உலகளாவிய அளவில் தேனீக்கள் வெறும் பூச்சிகள் மட்டுமல்ல, அவை கிரகத்தின் சுற்றுச்சூழல் உள்கட்டமைப்பின் ஒரு பகுதி. மனிதர்கள் உண்ணும் உணவில் 1/3 பங்கு தேனீக்களின் மகரந்தச் சேர்க்கையை சார்ந்துள்ளது. தேனீக்கள் செழித்து வளரும் இடத்தில் சுற்றுச்சூழல் சரியாக செயல்படுகிறது என்று அர்த்தம். சஹாராவில் வெப்பம் தணிவதே இல்லை. மணல் வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸ் வரை செல்லும். தேனீக்களின் கூடுகளுக்குள் உகந்த வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். அதற்கு மேல் வெப்பம் அதிகரிக்கும்போது தேனீக்களால் உயிர் வாழ முடியாது. மெழுகு உருகி கூடுகள் சிதைந்துவிடும். சஹாராவிற்கு தேனீக்கள் திரும்புவதற்கு முன்னால் அங்கு நீர் மற்றும் ஈரப்பதத்தை தக்கவைக்கும் மண் தேவைப்படுகிறது. சஹாரா பாலைவனம் தற்போது அமெரிக்காவின் அளவிற்கு பெரியது, மேலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சஹேல் பகுதியில் மழை பெய்யாமல் இல்லை, ஆனால் பெய்யும் மழை மண்ணுக்குள் செல்வதில்லை. மண் சிமெண்ட் போல கடினமாகிவிட்டதால் நீர் ஆவியாகிறது அல்லது வெள்ளமாக ஓடுகிறது. முன்பு பில்லியன் கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டன, ஆனால் அவை அனைத்தும் காய்ந்து போயின. காரணம், இறந்து போன மண்ணில் மரங்களை நடுவது உடைந்த அடித்தளத்தில் ஒரு இயந்திரத்தை பொருத்துவது போன்றது. இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு மனிதகுலம் ஒரு அடிப்படை அணுகுமுறையை தேட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இது உயிரினங்களையோ அல்லது பசுமையையோ சார்ந்ததல்ல, மாறாக நிலத்தையும் நீரையும் சார்ந்தது. அங்கிருந்துதான் ஆப்பிரிக்காவின் மகா பசுமை சுவர் பிறந்தது.
2007இல் ஆப்பிரிக்க ஒன்றியம் தொடங்கிய மகா பசுமை சுவர் திட்டம் அட்லாண்டிக் கடற்கரையிலிருந்து செங்கடல் வரை 8000 கிலோமீட்டர் தூரம் நீண்டுள்ளது. இது வெறும் மரங்களின் சுவர் அல்ல, இது ஒரு சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு வலைப்பின்னல். இது கட்டி முடிக்கப்படும்போது விண்வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பூமியின் மிகப்பெரிய உயிருள்ள அமைப்பாக, லார்ஜஸ்ட் லிவிங் ஸ்ட்ரக்சர் ஆக இருக்கும். மண்ணை மீட்டெடுக்க பிறை வடிவ குழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வடிவமைப்பு ஓடிவரும் மழைநீரை தடுத்து மண்ணுக்குள் மெதுவாக இறங்கச் செய்கிறது. நீர் மண்ணில் தங்கும்போது புற்கள் வளரத் தொடங்குகின்றன. 2 முதல் 5 ஆண்டுகளில் அந்த பகுதி பசுமையாவதோடு இயற்கையாகவே மரங்களும் பூச்சிகளும் வரத் தொடங்குகின்றன. வெறும் குழியாக மட்டும் இதை விடுவதில்லை. இந்த குழிகளுக்குள் உயிரின கழிவுகள் மற்றும் உரம் நிரப்பப்படுகின்றன. வறண்ட நிலத்தில் உள்ள கரையான்கள் இந்த உரத்தை உண்ண வரும். அவை மண்ணை துளைத்துச் செல்லும்போது மண்ணில் ஆயிரக்கணக்கான சிறிய துவாரங்கள் உருவாகின்றன. இந்த துவாரங்கள் வழியே காற்று மற்றும் நீர் மண்ணின் அடி ஆழத்திற்குச் சென்று இறந்து போன மண்ணுக்கு உயிர் கொடுக்கிறது. தேனீக்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இங்குதான் இயற்கையின் சங்கிலித் தொடர் தொடங்குகிறது. முதல் நிலை 1 முதல் 1 ஆண்டு. குழிகளில் தேங்கும் நீரால் முதலில் ஈரப்பதத்தை தாங்கும் புற்கள் வளர்கின்றன. 2ஆம் நிலை 2 முதல் 3 ஆண்டுகள். இந்த புற்கள் பூக்கத் தொடங்குகின்றன. இந்த தருணத்தில்தான் தேனீக்கள் உள்ளே நுழைகின்றன. தேனீக்களின் பங்கு. தேனீக்கள் இந்த புற்கள் மற்றும் சிறு செடிகளில் மகரந்தச் சேர்க்கை செய்யும்போது செடிகள் அதிக விதைகளை உருவாக்கி பரவுகின்றன. காடு உருவாக்கம். தேனீக்கள் மற்றும் பூச்சிகள் வருவதால் அவற்றை உண்ண பறவைகள் வருகின்றன. பறவைகள் தங்களின் எச்சங்கள் மூலம் மரங்களின் விதைகளை கொண்டு வருகின்றன. இப்போது மனிதர்கள் நடாமலேயே அந்த இடத்தில் மரங்கள் தானாக வளரத் தொடங்குகின்றன. இது ஒரு சுற்றுச்சூழல் திட்டம் மட்டுமல்ல, அது அந்த மக்களின் பொருளாதார விடுதலைக்கான சாவி. மரம் வளர்ந்தால் எப்படி பணம் வரும்? வறுமை எப்படி ஒழியும்? மண்ணை தயார் செய்து செடிகள் வளரத் தொடங்கியதும் தேனீக்கள் வரத் தொடங்குகின்றன என்று பார்த்தோம். ஒரு விவசாயி பயிர் விளைவிக்க காத்திருப்பதை விட தேனீ பெட்டிகள் மூலம் தேன் சேகரித்து விற்பதன் மூலம் உடனடி வருமானம் பெறுகிறார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். தேன் மட்டுமல்லாமல் தேன் மெழுகு மூலம் சோப்புகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் குடிசை தொழில்கள் அந்த பகுதிகளில் உருவாகியுள்ளன. இது குறிப்பாக பெண்களுக்கு பெரும் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. முன்பு வறண்ட நிலமாக இருந்த இடங்களில் இப்போது மரங்களுக்கிடையே பயிர்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆப்பிரிக்க கிராமப்புற மக்களின் மிகப்பெரிய சொத்து அவர்களின் கால்நடைகள். பிறை வடிவ குழிகள் முறையால் புற்கள் செழித்து வளர்வதால் கால்நடைகளுக்கு ஆண்டு முழுவதும் தீவனம் கிடைக்கிறது. கால்நடைகள் ஆரோக்கியமாக இருப்பதால் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தி அதிகரித்து மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மரங்களின் இலைகள் உதிர்ந்து மட்குவதால் உரமே போடாமல் நிலம் வளமாகிறது. இதனால் சோளம், திணை போன்ற தானியங்களின் விளைச்சல் 2 முதல் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. மரங்கள் சுட்டெரிக்கும் சூரிய ஒளியை தடுப்பதால் அடியில் உள்ள பயிர்கள் கருகாமல் வளர்கின்றன. வறுமை காரணமாக இளைஞர்கள் வேலை தேடி ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பி செல்வது ஆப்பிரிக்காவில் பெரிய பிரச்சனை. இந்த திட்டம் சுமார் 10 மில்லியன் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தங்கள் சொந்த நிலத்திலேயே விவசாயம் மற்றும் தேனீ வளர்ப்பு மூலம் வருமானம் கிடைப்பதால் இளைஞர்கள் வெளியேறுவது பெருமளவு குறைந்து கிராமங்கள் உயிர் பெற்றுள்ளன. இந்த மாபெரும் பசுமை திட்டத்தின் மூலம் எத்தியோப்பியா சுமார் 15 மில்லியன் ஹெக்டேர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. செனகல் 12 மில்லியன் மரங்கள் நடப்பட்டு காய்கறித் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நைஜீரியா 5 மில்லியன் ஹெக்டேர் நிலம் பசுமையாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இயற்கையின் விந்தை என்னவென்றால், எந்த தேனீக்கள் அந்த வெப்பத்தில் வாழ முடியாமல் தடையாக இருந்தனவோ அவையே இன்று சஹாராவை பசுமையாக்கும் புரட்சியின் நாயகர்களாக மாறியிருக்கின்றன. இந்த திட்டம் வெறும் மணலில் வரையப்பட்ட கோடு அல்ல, இது மில்லியன் கணக்கான மக்களின் பசியை தீர்க்கும் ஒரு உயிர் நாடி. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான பிணைப்பு மீண்டும் இணைக்கப்படும்போது அங்கு வறுமைக்கு இடமில்லை. சஹாராவை பசுமையாக்க ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் இந்த முயற்சி உலகிற்கே ஒரு மிகப்பெரிய பாடம். குறிப்பாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதையும் விளைநிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருவதையும் நாம் பார்க்கிறோம்.
சஹாராவில் பயன்படுத்தப்படும் இந்த பிறை வடிவ குழிகள் மற்றும் தேனீக்களின் பங்களிப்பு போன்ற இயற்கை சார்ந்த உத்திகளை நமது தமிழகத்தின் வறண்ட பகுதிகளான ராமநாதபுரம், தூத்துக்குடி அல்லது உள் மாவட்டங்களில் செயல்படுத்தினால் எப்படி இருக்கும்? நமது ஊர் மண் வளத்தை மீட்க இது போன்ற ஒரு பசுமை சுவர் திட்டம் தமிழகத்திற்கும் தேவையா? உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.